ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க்கில் ஆட் பெனிஃபிஷரி மூலமாக ஒருத்தரோட காண்டாக்டை எப்படி சேவ் பண்ணுறது. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தரோட காண்டாக்டை சேவ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்கள் காண்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட கனரா பேங்கை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கனரா பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ அதர் பேங்க்குக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ அதர் பேங்க் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். இதில் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பெனிஃபிஷரி நேம் அப்படின்னு தான் இருக்குமே தவிர இதில் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லை. இப்போது நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே ஒருத்தரோட காண்டாக்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதில் வந்து அவங்களோட நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணி அவங்களுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி நீங்கள் வந்துட்டு அவங்களோட காண்டாக்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணலை அப்படின்னா டேரெக்டாக இதில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்போ இதில் வந்து ஒருத்தரோட காண்டாக்டை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதில் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மூலமாக தான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன்லாம் வரும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பெனிஃபிஷரி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வியூ பெனிஃபிஷரி, ஆட் பெனிஃபிஷரி அப்படி ரெண்டு ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து ஆட் பெனிஃபிஷரி கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வித்தின் கனரா பேங்க், அதாவது நீங்கள் கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பரை உள்ள ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அதர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் அதர் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து உள்ளே ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் பேங்க் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் அதர் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நான் சேவ் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நீங்கள் ரெண்டு விதமான அக்கௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம். எங்கே இருக்கிற ஒரு கனரா பேங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து வித்தின் கனரா பேங்கே கொடுத்துக்கணும். நீங்கள் அதர் பேங்க், அதாவது ஐஓபி, இந்தியன் பேங்க், எஸ்பிஐ அப்படி நீங்கள் எந்த பேங்காக இருந்தாலும் அதை சேவ் பண்ணும்போது நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் பேங்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு உங்களோட பெனிஃபிஷரி நேம், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் வாங்கி கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களோட நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் டைப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் இந்த 3 மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்இஎஃப்டி, நெக்ஸ்ட் ஐஎம்பிஎஸ், நெக்ஸ்ட்டு ஆர்டிஜிஎஸ், இந்த 3 மெத்தடில் நீங்கள் ஃபண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெனிஃபிஷரியோட ஷார்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஷார்ட் நேமில் வந்துட்டு அவங்களோட நேமை வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு ஷார்ட்டாக நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் அவங்களோட ஷார்ட் நேம் கொடுத்துக்கலாம். இல்லை அது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்களோட நேமை வந்து இதில் ஃபுல் நேமாக இதில் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோடய நேம் வந்து நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாட் வச்சு இனிஷியல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக தான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெஷல் கேரக்டர் இஸ் நாட் அலோடு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் டாட் வச்சு உங்களோட இனிஷியல்லாம் நீங்கள் போட்டுட்டு இருக்காதீங்க. உங்களோட நேமை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கினீங்க போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் ஃபுல் டிஜிட் நம்பரையும் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே நம்பரை வந்து இதில் கன்ஃபார்ம் பண்ணி மறுபடியும் ஒரு என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணும்போது எல்லாமே மறைஞ்சிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் தப்பாக என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா அதை பார்த்து கீழே என்ட்ரு பண்ணிடுவீங்க. அதுக்காக தான் இது வந்து மறைச்சிருவாங்க. மறுபடியும் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுற நம்பரும் இதில் ஆல்ரெடி என்ட்ரு பண்ண நம்பரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு ஓகே ஆகும். நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு எதுன்னு உங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னா அவங்களோட பேங்க் பாஸ்புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அவங்களோட பிரான்ச்சை வந்து நீங்கள் நெட்டில் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து கிளிக் ஆகாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த பாப்பப், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இதை வியூ பண்ணிக்கோங்க. வியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஐஎஃப்எஸ்சி கோடை என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு வேறு எதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஐஎஃப்எஸ்சி கோடை மட்டும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஃப்எஸ்சி கோடை வச்சு உங்களோட பேங்க் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த பேங்கை வந்து டேரெக்டாகவே நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பேங்கை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே வந்து செலக்ட் பேங்க் அப்படின்ட்டு பாருங்க, இதை கொடுத்துருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிரும். உங்களோட பேங்க் நேமும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு ஆடு மட்டும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஆடு கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் நேம் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து அதாவது இந்த காண்டாக்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் வந்து ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இதை ஒர்க்க ஓவராலாக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணனா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து என்னோடய அக்கௌண்ட் நம்பரை நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட காண்டாக்ட் வந்துட்டு உள்ள ஆட் ஆயிருச்சு. இதை நீங்கள் எப்படி வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வியூ பெனிஃபிஷரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆட் பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் நீங்கள் யாரோட நேம் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஈஸியாக நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணிக்க முடியும். நான் வந்துட்டு இன்னும் ட்ரான்சாக்ஷன் பின்னை வந்து ஜென்ரேட் பண்ணதுனால எனக்கு அந்த எரர் காட்டுது. இது மாதிரி நீங்கள் வந்துட்டு யாருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னாலும் அவங்களோட காண்டாக்டை வந்து ஆட் பெனிஃபிஷரியில் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.